எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாங்க. இங்கே ஒரு ரோஸ் இருக்குது. மல்லிகைப்பூ செடி கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நிறைய பூக்கும், நல்ல பெருசு பெருசாக பூக்கும். இங்கே ஒரு குத்து ரோஸ் இருக்கு பாருங்கள். இது வந்து குத்து ரோஸு. நித்திய மல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ கொடுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வடித்த தண்ணியில் வந்து வெங்காயம் அப்புறம் பீட்ரூட் தோல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 நாள் நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா மூடி. இப்போ வந்து எக்ஸ்பிரியான ஒரு காஃபி தூள் இருக்குது, அதை சேர்த்துடலாம். சேர்க்கும்போது டீ தூள், காஃபி தூள் எதுனாலும் சேர்த்துடலாங்க. அதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா பூ வந்து நல்லா பெரிய பூவாக பூக்கும். நம்ம வெங்காயத்தூளில் பார்த்திங்கன்னா நிறைய பாஸ்பரஸ் இருக்குதுங்க. சல்ஃபர், பாஸ்பரஸ், பொட்டாசியம், நிறைய விட்டமின் சத்து இருக்குது, நிறைய இரும்பு சத்து இருக்குதுங்க. அப்புறம் துத்தநாகம் இருக்குது, நிறைய இரும்பு சத்து இருக்குதுங்க. அப்புறம் நம்ம பீட்ரூட் தோலில் பார்த்திங்கன்னா நிறைய மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அதிக அளவு இருக்குதுங்க. இது ரெண்டையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது நல்லா பூக்கள் வந்து பூக்காத செடிகளுமே பூக்குங்க. நிறைய நல்லா கலர்ஃபுல்லாக பூக்கும், நல்ல பெரிய பெரிய பூக்களாக பூக்குங்க. தோலில் இருக்கிற அந்த கலரும் பீட்ரூட் தோல் கலருமே சேர்ந்து எப்படி மிக்ஸ் ஆகிட்டு இது என்ன கலரில் இருக்கு பாருங்கள். சூப்பர் கலரில் இருக்குது, ஜூஸ் மாதிரி இருக்கு பாருங்கள். இது இப்போ நம்ம வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லைங்க, அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் டைலூட் பண்ணி அப்படி கொஞ்சம் கொடுத்துடலாம். வாங்க இப்போ நம்ம மாடிக்கு போய் கொடுத்துடலாம். நிறைய தண்ணி டைலூட் பண்ணிட்டேன். நம்ம செம்பருத்தியும் கொடுக்கலாம், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். நல்லா ரெட் கலர் பட்டன் ரோஸு மொட்டு வச்சுருக்கு நிறைய. இதுவும் கொடுத்துடலாம். நல்லா பெருசாக பூக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக பெருசாக பூக்கும் இது கொடுக்கும்போது. இங்கே ஒரு செம்பருத்தி இருக்குது, சந்தன கலர் செம்பருத்தி, இது கொடுத்துடலாம். எல்லா காய்க்கக்கூடிய செடிகளுக்கும் பூக்கக்கூடிய செடிகளுக்கும் பூக்களே வரல அப்படிங்கிற செடிகளுக்குமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்கிறது தூண்டுங்க இது. ஏன்னா நம்ம நல்லா புளிக்க வச்சுருக்கோம். நம்ம கழனி தண்ணி, வடிச்ச தண்ணி எல்லாத்துலேயும் போட்டு நம்ம வெங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம புளிக்க வச்சுருக்கிறதுனால அதில் நிறைய நுண்ணீர் சத்து இருக்காங்க. அதனால் நம்மளுக்கு பூக்காத செடிகளும் நம்ம பூக்கிறதுக்காக தூண்டுவோம். கண்டிப்பாக பூக்கள் வருங்க. காய்க்கக்கூடிய செடிகள் வந்து நிறைய காய்களும் பெருசு பெருசாக காய்க்கும். பூக்களும் நல்லா பெருசாக பிரைட்டாக நல்லா பிரைட் கலர்னு நல்லா பூக்குங்க. பாருங்க, மதுரை மல்லிகைக்கு நல்லா ஸ்மெல்லுங்க, வாசனையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கணும். பாய்.